கைஸ், வெல்கம் டு தீபக் டிஎன்பிசி அகாடமி. நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்தாலுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் கவுண்ட்டு ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே என்னோட வீடியோ நெக்ஸ்ட் மூவுக்கு போகிறதுக்கு உண்டான நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நம்புகிறேன் நான். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த ஜூலை மந்தோட எண்டில் நம்ம இருக்கோம். ஜூலை மந்த்து இந்த இந்த வீக்கும் நெக்ஸ்ட்டு வர மந்த் ஃபுல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் குரூப் 2ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம சிலபஸ் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே பார்ட் 1ஓட வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள். சரிங்களா? இன்னொன்று வந்து பார்ட் 2ல் பார்ட் 2 ஏ வீடியோ போட்டிருக்கேன். அது 50 கொஷின்ஸ் இருக்கும். நான் அதில் ட்ரைவ் லிங்க்லையுமே அதுக்குண்டான பிடிஎஃப்பும் நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் ஒரு டெஸ்ட்டாக நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நான் டெலகிராம் லிங்க்குமே நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்கு ஜாயின் பண்ணணும்னா, நீங்கள் இம்பார்ட்டண்டான வீடியோஸ், நோட்ஸு, இந்தந்த லெசன்லேருந்து கொஷின்ஸ் வரும், இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு அதில் நிறையா மெசேஜஸ், நோட்ஸு எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? முக்கியமாக தமிழுக்கு உண்டான பிடிஎஃப் கொஷின்ஸ் எல்லாமே வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், தேவநேய பாவனரை பற்றி இப்போ வரைக்கும், அதாவது 2018 25 வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பூராமே அதில் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி ஊவேசாவை பற்றி, சாமிநாதனை பற்றி கேட்ட எல்லா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அதில் வந்துடும். நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்த்துட்டோம்னா ஒரு எக்ஸாமோட கிளியர்னஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அதனால தான் நான் அதில் ஜாயின் பண்ண சொல்கிறேன். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்ட் 2 வீடியோ. சரிங்களா? பார்ட் 1 வீடியோ மேலே இருக்குது, ஐகான்லேயும் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ நிறுத்தற்குறி நான் ஏற்கனவே சொன்னேன். நான் ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்லுமே 2-3 கொஷின் கேட்குறாங்க நிறுத்தக்குறி. சரிங்களா? ஒரு கூட்டத்தின் தலைவன் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவன் இருக்கார். அவர் பேச்சுரை எடுக்கமே உங்களோட டாபிக் என்னன்னு கேட்கணுமே தலைப்பில்லை என்னோட டாபிக். சரிங்களா? அதுக்கு அதை வலியுறுத்தி அதுக்குன்னு ஒரு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. அதை பற்றி சொல்கிறாங்க. அப்போனா இதுக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் சி தான் சரி. அதை நிறுத்துகிற குறியீடு கமா எல்லாமே கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே நம்மளுக்கு மார்க் போயிடும். இதில் மைனஸ் மார்க் இல்லை, அது உண்மை. மார்க் போச்சுன்னா நம்மளுக்கு தான் நஷ்டம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். 52 நான் சொன்னேன்ல, ஏற்கனவே நான் போகிற இதில் சொல்லியிருக்கேன், நிறுத்தல் குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 கொஸ்டின்ஸ் வரை கேட்குறாங்க. சரிங்களா? வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியன் என்று பொதுவாக பாடப்படுகிறது. இது ஆப்ஷன் பி தான் சரியான ஆப்ஷன். சரிங்களா? பார்த்துக்க, நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. சரியான நிறுத்தல் குறியுடன் வாக்கியத்தை கண்டறிக. இப்போ 3வது கொஷின்ஸ் இது நிறுத்தற்குறி. சரிங்களா? நல்லவை வெல்லும், துய்யவை தோற்கும். இது கரெக்டான ஆப்ஷன். நம்ம எல்லாருமே ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் நம்ம நினைப்போம். ஆனால் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லு ஆகாரம், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேர்ச்சொல் ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? பின்வருவற்றில் எழுத்து வழக்கை அமைந்துள்ள சொல் சொல். சரிங்களா? எழுத்து வழக்குனாலே நம்ம பேச்சு வழக்குனா சொல்லுங்க, இப்போ தானே சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தோடு உபாயத்தோடு ஒரு சொல் வரும். நம்ம எழுத்து வழக்குனாலும் சொல்லோடு நம்ம முடிச்சுக்குவோம். சரிங்களா? அதே மாதிரி 2வது கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவற்றில் எழுத்து வழக்கில் அமையாத, நம்ம எழுத்து வழக்கிலே அமையணும்னா அது பேச்சு வழக்கில் தான் அமையும். சரிங்களா? சொல்க, ஸ்வருக, குந்திக்க, படித்தான். இந்த ஏபிடி புறாமே ஒரே அப்சர்வேஷனில் வருது. அந்த சி மட்டும் வேறு ஒரு பார்ட் ஆஃபில் வருது. சரிங்களா? அப்போனா சி தான் ஆப்ஷன் கரெக்ட். சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடுத்துக்க. நேற்று நீ வந்தாயா? டி தான் ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? நீங்கள் டவுட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோட இந்த பிடிஎஃப் லிங்க் நான் கொடுத்துருவேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி போய் பார்த்து அதுக்குண்டான ஆன்சருமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா?
சிங்கம் சரியான சொல். சிங்கம் வந்து சிங்க குட்டி வராது, குருளை. சரிங்களா? சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்க. பசு சரியான சொல், கன்று. பசு வந்து கன்று. சுவர் சரியான சொல், சுவர் எழுப்பினார். பண்டைய காலத்து இது முன்னாடி உள்ள 2019 2020 கொஷின்ஸ்னா சுவர் கட்டினான் சுவர் எழுப்பினான்னா கொஷின்ஸ் வரும். சரிங்களா? அந்த மாதிரினா இப்போ கொஷின்ஸ்னால் மாற்றிட்டு சுவர் சரியான சொல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? சில இடத்துல சுவருக்கு பெயிண்ட் அடித்தான், வண்ணம் பூசினான்னா வரும். அதனால் கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணி பார்த்து அதுக்குள்ள ஆன்சர்ஸ்னால் போடுங்க. சரிங்களா? பொருத்தமான காலம் கண்டறிய. இந்த பொருத்தமான காலம் கண்டறியலேருந்து எப்படியுமே ஒரு 3 கொஷின்ஸ் வந்துடும். உதாரணத்துக்கு எதிர்காலத்தை குறிக்கும் சொல்லை கண்டறிக, நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை கண்டறிக, இறந்த காலத்தை குறிக்கும் சொல்லை கண்டறிக. சரியான எதிர்காலம் நிகழ்காலம் இந்த மாதிரி கொடுத்து ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்டு வச்சிடறாங்க. மினிமம் ஒரு 3-4 கொஷின்ஸ் இதுலேருந்தே வருது. அதனால் இந்த மாதிரி கொஷின்ஸாக நல்லா லிசன் பண்ணி படிங்க. கவிதை இயற்றினான். பொருத்தமான காலம் கண்டறிய. கவிதை இயற்றினான் மட்டும்தான் இறந்த காலத்தை குறிக்குது. சரிங்களா? மற்றது புறமே நான் வந்தேன் இறந்த காலம். ஆனால் எதிர்காலம் கொடுத்து வச்சுக்க தப்பு. மேடையில் பேசுவேன் எதிர்காலம். அந்த மாதிரி ஒரு இது வருது. நல்லா லிசன் பண்ணி பாருங்க. நிகழ்காலத்தை குறிப்பது நடக்கிறது. பொருத்தமான காலம் எது? சிரி வந்து சிரிப்பாள். நெல்லையப்ப கோவில் எங்கு உள்ளது? ஆப்ஷன் சி தான் சரியானது. சரியான வினா சொல்லை தேர்வு எழுதுக. அறநெறி சாரம் பாடலை எழுதியவர் யார்? கரெக்டான ஆப்ஷன் டி தான். எவ்வாறு வராது, ஏன் வராது, எப்படி வராது. சரிங்களா? சரியான வினா சொல்லை இரட்டை நிரப்புக. தீ விபத்து ஏற்பட்டு செய்யக்கூடாதது யாவை? மீனாட்சி சுந்தரன் நல்ல தமிழ் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தவர். டேஸ் அவருடைய மாணக்கர்கள் அவரிடம் கற்பதன் மூலம் விரும்பினார். அதாவது மீனாசுந்தரன் நல்ல தமிழ் பேசி விளங்கினால், திறமை பெற்றிருந்தால், ஆகையால். சரிங்களா? நம்ம நிறைய பேர் அவை போலவேன்னு போட்டுருவோம், அவர் போலவே அவை போலவேன்னு போட்டுருவோம். ஆனால் ஆகையால் தான் சரியான ஆன்சரு. பி தான் சரியான ஆப்ஷன். சரிங்களா? கொஞ்சம் வாய்ஸ் வந்து லோவாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், கொஞ்சம் புது மைக் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்துமே கொஞ்சம் வாய்ஸ் வந்து லவுடாக வந்திருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியான இணைப்பு சொல்லி தேர்ந்தெடுத்துக. மாபெரும் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. புத்தக கண்காட்சி எங்கே நடைபெற்றது? இதான் சரியான இணைப்பு சொல்லாகும். கீழ்காண்பவற்றில் சரியான இணைப்பு சொல்லி தேர்ந்தெடுத்துக. பண்பிலால் பெற்ற பெருஞ்செல்வம், நண்பால் களம் தீமையால் திரிந்து அகற்று. இதோட நற்பண்பு இல்லாத பெற்றோர் செல்வம் யாருக்கு பயனின்றி வரும் கேட்காங்க. அதுபோல தான் சரியான ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இவற்றுள் எது சரியானது? இரு பொருள் ஆக்குதல், செய்தல், சமைத்தல். ஆக்குதல்னா சாப்பாடு ஆக்கிட்டேன்னு கேட்பாங்களே, குழம்பு வச்சுட்டேன்னு கேட்பாங்க. சாப்பாடு ஆக்கிட்டேன்னு கேட்டாலே சமைத்தல் தான் வரும். அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தை சேர்க்க. மதலை வந்து வானம் தோன்றிய மதலை. ஆப்ஷன் பி. அதே மாதிரி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தை சேர்க்க. மாணவர்கள் தனது கையால் பெற்றுக்கொண்டார். மாணவர்கள் தனது கையால் புத்தகத்தை பெற்றுக்கொண்டார். மாணவர்கள் தனது கையால் சீருடையை பெற்றுக்கொண்டார். இந்த மாதிரி வாக்கியத்தை இணைத்து கூறுவது தான் அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுதி இடத்தில் சேர்க்கவும். சல, ஊறு, தவ, நனி, கோர், குல், களி ஆகிய என்ற 6 சொற்களை ஒரே பொருள் தருவது மிகுதியாகும். கரெக்டாக? சரிங்களா? உயர்தரும் மலை இத்தொடரை ஒரு பொருளை இரு பொருள் தருவ. உயர் வந்துருச்சு. ஓங்கு, மலை வந்து ஓங்கி தானே இருக்கும். அப்படின்னா ரெண்டுமே சரியாக தான் வருது. ஆப்ஷன் பி தான் சரி. நகை என்னும் ஊர் வந்து நகை என்னும் சொல் வந்து நகை வந்து அணிகலனாகவும் இருக்கும். நகை வந்து நகைச்சுவையாக இருக்கும். அப்புறம் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இப்போ வந்து குறியின் நெறியில் அறிந்து வேறுபாடு அறிந்து சரியான விடை. பாரி வந்து வள்ளல், பரி வந்து குதிரை. சரிங்களா? ஆமாம், கரெக்ட் தான். ஆப்ஷன் சி தான். இப்போ ஒரு கூட்டுறவு காரணம். இப்போ குரூப் 4லேயே 10 கொஷின் கூற்று காரணம் கேட்டாங்க. பார்த்தீங்களா? 6லேருந்து 7 கொஷின் கிட்ட கூற்று காரணம் கேட்டாங்க. அப்போனா கூற்று காரணம் ரொம்ப மஸ்ட்டு. கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல் மழை போன்ற தோன்றும் காலநிலைகளில் கடற்நீரை பொங்கும் காலத்தை அறிந்து
தகுந்த காலத்தில் கப்பலை செலுத்தினான். கூற்று சரி, காரணம் தப்பு. கூற்று சரி, காரணம் தப்பு. சரிங்களா? பி ஆப்ஷன் சரி. ஹோமோ கிராபி ஒப்பெழுத்து இது மட்டும் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கணிச்சொற்கள் ரொம்ப கேட்குறாங்க, நோட் பண்ணி பாருங்கள். சரிங்க, 78 29 பாருங்கள். நூல்னா ட்ரேடர்ஸ் அந்த மாதிரினா பாருங்கள். யாண்டுனா எங்கு, பொருந்தமான பொருளை தெரிவு செய்க. ஈண்டுனா பெற்று, கொம்புனா கிளை, அதிமதுரம் வந்து அதிமதுரம் துளசி இந்த மாதிரி ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்னா பார்ப்பீங்களே அந்த மாதிரி தான். அதிமதுரம்னா மிகுந்த சுவையானது. குரங்கு வந்து என்ன வரும், கவி. சரிங்களா? தகுந்த சொல்லி சேர்த்து எழுதுக. வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு பொருட்கள் வாங்குவது வந்து நுகர்வோர். இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. இது வந்து இது புறமே சரியாக தெரியல, ஆனால் எதுலேயும் ஒன்று அடங்கும். இந்த தலைவன் அந்த மாதிரி அடங்கும். வந்து என்னது, நிறை. ஆடு வந்து மந்தை. ஒளி வந்து குவியல். இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். இவ்வரிகளில் உள்ள பொருட்களை ஆழத்து மேல் கூவலை குளத்தில் வாளின் நெடிக்குரங்கு கொண்டு கூட்டு பொருள்கோள். சி ஆப்ஷன் சரி. பிரிந்தினரும் வறியவர் வரும் நெருங்கியும் மென்மேலும் முகர்வோர் முகமலரும் மேலர். இது வந்து கலிங்கத்து பரணியில் உள்ள பாடல். இந்த பாடல் வரினா கரெக்டாக பார்த்துக்கோங்க. கொஷின்ஸ் 2 கொஷின்ஸ் கன்ஃபார்மாக வருது. சரிங்களா? எல்லா பாடல் வரையும் கரெக்டாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த பிழை திருத்தம் ஓர் உயிர் இந்த மாதிரி ஒரு பிழை திருத்தம் பார்த்துக்குங்க. சரிங்களா? சரியான தொடர். நாம் தமிழ் மக்கள் அருமருந்துன்னா அருந்தி உணவே ஆகும். தமிழக அருமருந்து உணவே அருமருந்துன்னு சொல்லுவாங்க. சரியான உணவு சரியான உறக்கம் வந்தாலும் மனிதனுக்கு எந்த ஒரு நோய் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள மனிதர்கள் அப்படி இல்லை. என் கூட நான் கரெக்டான நேரத்துக்கு தூங்குறது இல்லை, கரெக்டான சாப்பிட்றது இல்லை. அதனால் சில நோய்கள்லாம் எப்போ தான் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் தமிழருக்கு அருமருந்தும் உணவே அறிந்தனர். பிழை திருத்தம். ஓர் புத்தகம் வராது, ஒரு புத்தகம் வரும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். வாரணம் வந்து யானை. சூரன் வந்து வீரன். பாரி வந்து குதிரை. காமுகம் வந்து பாக்கு. சொல் பொருள் பொறுத்துக்க. சரியான சொல்லை பொருந்துக. அல்லல் சோறு. சி ஆப்ஷன் சரி. இப்போ 92 கொஷின்ஸ் வந்துட்டோம். இது உள்ள பிடிஎஃப் லிங்க் நான் கீழே கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நான் அதே மாதிரி நான் இதில் வந்து டெலகிராம் லிங்க்கு கொடுத்துறேன். எல்லாருமே ஜாயின் பண்ணிடுங்க. கழனி வந்து என்ன வரும், வயல். சமர்போர் களம். இந்த சமர்போரை வச்சு நம்ம ஒரு மைனூட்டாக ஒரு ஆன்சருக்கு வந்துடணும். சரிங்களா? ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஈஸ்டமன் என்பவர் படச்சுருளை தயாரிக்க முறையாகும். கரெக்டு. ஆப்ஷன் சி தான் சரி. ஒருமை பன்மை பிழை நீக்குக. மரங்கள் அனைத்தும் மலர்ந்தன. ஆப்ஷன் ஏ. ஒருமை பன்மை பிழை நீக்குக. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. ஆப்ஷன் பி தான் சரி. முத்துராமலிங்க இந்த கொஷின்ஸ் கொடுத்து 4 கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அதனால் கொஞ்சம் லிசன் பண்ணி பார்த்துங்க. தேசம் காத்து செம்மல் என பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரம். வங்கசிங்கம் என பாராட்டியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நிறைய கேட்டிருக்காங்க இந்த மாதிரினா. இப்போனா ஒரு பேராகிராஃப் கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினும் நிறைய கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஒரு டவுட்ஸாக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? முக்கியமாக கொஷின்ஸை டெஸ்ட்டு கொஞ்சம் போட்டு பாருங்கள். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தாலுமே அது வந்து முழுமையடையாது. கொஷின்ஸை டெஸ்ட்டாக போட்டு பார்த்தா தான் முழுமையடையும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.